اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: ما أحق امرئ مسلم له شيء يريد أن يسيء فيه يبيت ليلتين إلا ووصيته مكتوبة عنده أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களுக்கு இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் வசியத் என்று சொல்லக்கூடிய இறுதி விருப்பம். ஒரு மனிதன் மரண சாசனம் என்று சொல்லுவோமே, இது எப்படி செய்து கொள்வது என்பதை பற்றிதான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமான மனிதர் தமது செல்வம் ஒன்றில் இறுதி விருப்பம் மரண சாசனம் தெரிவிக்க விரும்பினால் அவர் தமது இறுதி விருப்பத்தை எழுதி தம்மிடம் தயாராக வைத்துக் கொள்ளாமல் 2 இரவுகளை கூட கழிப்பதற்கு அனுமதி இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய உறவினர்களுக்கோ, தூரத்து உறவினர்களுக்கோ இல்ல அல்லது தர்மமாகவோ தமது சொத்தில் ஒரு பகுதியை அவன் எழுதி வைக்க விரும்பினான். தன்னுடைய தூரத்து சொந்தங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏகப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாரு தன்னுடைய சொத்துக்களில் இருந்து. அல்லது பொது ஸ்தலத்திற்கு, பள்ளி வாயில்களுக்கோ அல்லது கல்விக்கூடங்களுக்கோ அரசிற்கோ இது போல ஏதோ ஒரு ஒன்றிற்காக வேண்டி இவர் தானமாக தர வேண்டும் என்பதாக எண்ணுகின்றார். இப்படிதான் எண்ணி அவரு இருக்கிறாரு, சொல்லி இருக்காரு. ஆனா அப்படி சொல்லிவிட்டு அதை விரைவாக செய்து விட வேண்டும். அவர் நினைச்சிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா வேகமா செய்யறதுக்கு பார்க்கணும். இல்ல அப்படின்னா அங்க கெடுதல்களுக்கு அதிகமான வழிகள் ஒன்று இருக்குது. 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னைக்கு கொடுக்கலன்னு நம்ம சொல்லிடுவோம், எல்லாம் செஞ்சிருவோம். லாஸ்ட்ல அடுத்த ஆள் யாராச்சும் இடையில கொண்டாங்க, அது ஏங்க அவங்களுக்கு தெரியுங்க, அது சரியில்லாத ஆளுங்க, அது அவங்க எல்லாம் சரியா வச்சிருக்க மாட்டாங்க, வித்து திண்டு கொண்டு போயிடுவாங்க, இதுக்கு கொடுக்கறதுக்கு பேசாம இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு இப்படி கெடுதல் செஞ்சு விடுவாங்க. இல்ல அப்படி தாமதப்படுத்த கூடாது என்று சொல்லக்கூடியதற்கு இவருடைய இறப்பு நேரம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஒரு மனிதன் இறந்து போகக்கூடிய நேரங்கள், அப்படி அவனுக்கு இறப்பு ஏற்பட்டால் இந்த சமயங்களில் குழப்பங்கள் ஏற்படும். தன்னுடைய வாரிசுகளுக்கு மத்தியில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டோம். என்ன குழப்பங்கள்? எங்க அத்தா சொன்னாருங்க, செஞ்சாருன்னா சும்மா பேசிக்கிட்டு இருந்ததா, எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு, எல்லா விஷயத்துக்கும் அவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாரிசுகள் வரலாம். அல்லது அதை இல்லை என்று மறுப்பதற்கு வரலாம். எப்படி வேண்டாலும் நடந்து விடலாம். அப்ப ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மௌத்து எந்த நேரம் வேண்டாலும் மனிதனுக்கு வரலாம், எப்படி வேண்டாலும் நிகழலாம். அதனால் நீங்கள் அதை சொன்னதை எழுத்துப்பூர்வமாக, இந்த சொத்துக்கள் இந்த நிறுவனத்திற்கு அல்லது இந்த அமைப்பிற்கு அல்லது இந்த ஜமாத்திற்கு நான் எழுதி கொடுக்கின்றேன், இந்த நபர்களுக்கு நான் எழுதி கொடுக்கின்றேன் என்பதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டு அதை
டாக்குமெண்டாக நீங்க ஆக்கிடுங்க. இரண்டு அப்படி ஆக்காமல் என்ன செஞ்சாங்க, 2 இரவுகள் கூட கழிந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்லக்கூடியதுதான். அதுக்குரியது 48 மணி நேரத்துல அதை நீ செட்டில்மெண்ட் பண்ணிடு. செட்டில்மெண்ட் பண்ணாம வச்சிரு. நீ கொடுத்துறது இல்லை மொத்தத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சிருது. என்னோட மௌத்துக்கு முன்னாடி இதை எழுதி வைக்கணுங்கிறது. அப்ப இந்த மரண சாசனத்தை நீங்கள் 2 நாட்கள் கூட நீங்கள் கடந்து விடாதீர்கள். கொடுத்தவற்றை ஒன்றும் அவரிடத்தில் இருந்தாலோ வேறு விருப்பம் இவரிடத்தில் ஏறினோம் அப்படிங்கிறது தான் இவங்க விஷயங்களை 2 விஷயங்களாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதுக்கடுத்தால் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை தீவிரப்படுத்த வேண்டும், தீவிரமாக அதற்கு முடிவு எடுத்து விட வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடியது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விரும்பி விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக கொஞ்சம் வந்தாகும் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.